ஃபிட்னஸ்ல கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல நடிகை கனிகா அதில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பிலாட்டிஸ் பத்தி தொடர்பா நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பேச போறோம். வணக்கம் மேம். எவ்வளவு வருஷம் மேம் இந்த பிலாட்டிஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபிட்னஸ பொறுத்த வரைக்கும் லிட்டில் ஓவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐவ் பீன் இன் டச் வித் தி ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. என்ன சொல்றது, கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் செஞ்சுட்டு, டெலிவரி. ஸோ ஐவ் ஆல்வேஸ் பின் ஃபிட்னஸ் ஹஸ் பின் பார்ட் ஆஃப் மை லைஃப். பட் பிலாட்டிஸ பொறுத்த வரைக்கும் ஒரு சமீப காலமா தான் எனக்கு அந்த ஈர்ப்பு வந்திருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அபவுட் ஒரு ஒரு 3 மந்த்ஸா. அதுக்கு முன்னாடி நான் யுஎஸ்ல இருந்தபோது அங்க ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ்ல நான் இருந்திருக்கேன். கேம்ஸா இருக்கட்டும், ப்ராப்பர் ஜிம் போயா இருக்கட்டும். பட் இப்போ ஐம் ஓவர் 40. எனக்கு ஐம் லுக்கிங் அட் சம்திங் மோர் ஸ்லோ, மோர் ஸ்டெடி அண்ட் நம்மளுடைய கோர், நம்மளுடைய பேலன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்னஸ் தேவைப்பட்டது. ஸோ நத்திங் பட் பிலாட்டிஸ். ஸோ அது ரொம்பவே இந்த 40+ எஸ்பெஷலி இருக்கிற எல்லா விமென்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நீங்க 40+ உள்ள உமனுக்கு நீங்க ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 40+ இருக்கிற எல்லா விமனுக்கும் கொடுக்குற ஒரு அட்வைஸ், உங்களை இக்னோர் பண்ணாதீங்க. பிலாட்டிஸ் தான் பண்ணணும்ட்டு இல்லை. ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 45 நிமிஷம் நமக்குன்னு கிடைக்கும் போது ஒரு ஃபிட்னஸை உங்களோட லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணுங்க. அண்ட் பிலாட்டிஸ் நான் ஏன் இன்னும் சொல்றேன்னா, இட்ஸ் அ வெரி ஸ்லோ ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்டா ஹெட் டு டோ ஸ்டெபிலிட்டிலேருந்து ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே நமக்கு வேணும். அண்ட் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஒரு ஏஜுக்கு மேல முடியல. ரொம்ப ரொம்ப அந்த ஓட்டம் ஓடி 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 ஐ வாண்ட் சம்திங் மோர் காமும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கனிகா ஆட்டோகிராஃப் அப்புறம் வரலாறு இந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் நீங்க அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு உங்க பாடியை பிசிக்கல் இதுல உள்ள உங்களுடைய டயட் ரகசியத்தை மட்டும் நீங்க நம்ம நேயர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் சொல்ல முடியுமா மேம்? ரகசியம்லாம் எதுவும் இல்லைங்க. நான் சினிமாக்காக தான் இந்த மாதிரி இருக்கணும்லாம் என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது. நான் என்ன கண்ணாடியில பார்க்கும்போது எனக்கு என்னையே பிடிக்கணும். நான் 50 வயசு ஆனேன்னா எனக்கு படி ஜம்முன்னு ஏறணும், மூச்சு வாங்காம ஏறணும். ஸோ நான் எனக்கே வச்சுக்கிற கோல்ஸ். நான் சினிமாக்காக நான் என்னைக்குமே ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும், 6 பேக்லாம் வச்சுட்டதே கிடையாது. ஸோ நான் எனக்காகவே நான் நல்லா இருக்கணும், நான் என்னோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு நான் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துப்பேன்னா ஃபிட்னஸ் தான். ஓகே மேம். 40 இயர்ஸ்க்கு மேல ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி பெண்களுக்கு நிறைய ஈஸியா அதுல அடாப்ட் ஆகுறாங்க. நீங்க ஜிம்முக்கு போய் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமா ஷொட் ஆகி அப்படிதான் இல்லை. இந்த பிலேட்டஸ்ல எளிமையா இருந்தாலும் உங்களுக்கு பிசிக் நிறைய பயங்கரமா இருக்கு. அதுல நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன மேம் சொல்றீங்க? அதான் ஃபிட்னஸ்னா இந்த இந்த ஒரு பர்ட்டிகுலர் முறையில தான் பண்ணணும், எல்லாம் கட்டமைச்சு வச்சிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச, நம்ம உடம்புக்கு பிடிச்ச அந்தந்த ஒரு இன்னைக்கு எனக்கு என்ன தேவைப்படுதோ நாளைக்கு அது தோணாது. ஸோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. உங்களோட உடம்ப நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுவே உங்ககிட்ட சொல்லும். டோன்ட் இக்னோர் யுவர் பாடி. அவ்வளவுதான். ப்ளசண்டா லைஃபை கொண்டு போறதுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டீங்க. ஃபுட்ல மட்டும் என்னென்ன நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும். ஃபுட்டு நான் பேசிக்கலி எப்பவுமே சாப்பாட்டு பிரியை தான். சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். பட் நாளாக ஆக அந்த கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய நிலைமை எல்லாருக்குமே தான் இருக்கு. எல்லா நேரமும் பிரியாணிலாம் சாப்பிட முடியாது. ஸோ ஐ டூ அ லாட் ஆஃப் போர்ஷன் கண்ட்ரோல். மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுவேன். ஸோ ஸோ ஐம் ஜஸ்ட் அவேர் ஆஃப் வாட் ஐம் ஈட்டிங். அப்படி சாப்பிட்டாலே போதும். இது எண்ணி கிராம் எல்லாம் சாப்பிட்ற ஆள் நான் கிடையாது. ஸோ எனக்கே தெரியும் இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணுவேன். ஒரு பேலன்ஸ்ட் மீல். இப்ப கூட அந்த ட்ரெண்டிங் லைஃப்ல சுகர் கட் பண்றாங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் எடுக்கிறாங்க. நீங்க அதுல ஏதாவது? இல்லங்க. நான் எதுவுமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே டிராஸ்டிக்கா பண்ணது கிடையாது. ஓவரால் அளவா சாப்பிடுவேன். அந்த பசிச்சாதான் சாப்பிடுவேன். கண்டதையும் சாப்பிட மாட்டேன். ஸோ மைண்ட்ஃபுல்லா சாப்பிட்டாலே ஐ ஃபீல் லைக் வி கேன் பி ஃபிட். ஓகே மேம். ஆட்டோகிராஃப் படமா இருக்கட்டும், 5 ஸ்டார் படமா இருக்கட்டும், அதுல எல்லாமே நீங்க போல்ட் கேரக்டர் நடிச்சீங்க. நிஜ வாழ்க்கையில கணிக்க எப்படி மேம்? நிஜ வாழ்க்கையில ஐ அம் a mix of everything. ஓகே. அதான அழகு. கண்டிப்பா. உள்ள போல்ட நீங்க அந்த படத்தை நம்ம பாக்குறோம். அதே மாதிரியே உங்க உடம்புக்கும், ஃபிட்னஸ்க்கும், உங்க மனசுக்கும் ரிலாக்ஸேஷனா நீங்க அதை ஒர்க் அவுட்ல மட்டும் தான் கொடுக்குறீங்களா, இல்ல வேற ஏதாவது உங்களுடைய ஹாபிஸ் அந்த மாதிரி கேக்குறாங்க? நிறைய ஹாபிஸ் இருக்கு எனக்கு. ஐ டு a lot of things. I love ஏன் to கேக்குறேன்னா cook. மேம், இப்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல பெண்கள் ஓடிட்டே இருக்காங்க. நீங்க அதை பார்த்து உணர்ந்திருப்பீங்க. மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ற ஒர்க் அவுட் டைம்ல நீங்க அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண விஷயங்கள் தான் கேக்குறேன். அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நம்மளோட உடம்ப நம்மள கேட்கணும். அண்ட் நமக்கு நம்ம டைம் கொடுத்துக்கணும். அது ஒர்க்கு, நம்மளோட ஃபேமிலி, குழந்தைய தவிர நமக்குன்னு டைம் கொடுத்துக்கணும். அது நீங்க ஃபிட்னஸ் பண்றீங்களோ, ஒரு ஒரு ஓரமா உட்காந்து கண் மூடி தியானம் பண்றீங்களோ, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அந்த அந்த டைம் உங்களுக்கு உரிய டைமா இருக்கணும். ஃபோனை தொடாதீங்க. பிள்ளை கூப்பிட்டா என்னன்னு கேட்காதீங்க. எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. ஸோ அது உங்களுக்கே கொடுத்துக்கிற டைம். தட்ஸ் வாட் ஐ டு. இப்போ ஓகேன் சார் கேட்கும்போது சொன்னாரு, நீங்க இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க மூச்சு கூட டைம் இல்லை கரெக்ட். அப்படின்றாங்க. ஆமா. உங்களுக்கு எப்படி மேம்? இது ரொம்ப கஷ்டமா இது இருந்துச்சு? பார்க்க தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இது பண்ணாதான் தெரியும். லைக் லிட்டரலி நீங்களே வீடியோஸ்லாம் பார்த்துப்பீங்க. அப்படி கிடுகிடுன்னு லைக் மசில்ஸ்லாம் ஷிவர் ஆகும். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் as easy as it looks. கட்டாயமா ஆனா அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி மேம் இருக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்? ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அண்ட் ஓவரால் பாடி ஃபீல்ஸ் லைட் அண்ட் நைஸ். ஓகே மேம். உங்களோட பர்சனல் ஒரு மெசேஜ்னா? பர்சனலா எல்லாருக்கும் இருக்கிற மெசேஜ், டோன்ட் இக்னோர் யுவர் பாடி
அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து லக்ஸுரி கிடையாது. அது ஒரு அவசியம். எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். Yes. தேங்க்யூ.